Hi guys, welcome to Excel with Yaar சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு கான்கட்டெனேட், ஒரு கவுண்டா. இந்த 2 ஃபார்முலாவை பத்தி நம்ம பார்க்க போறோம். எதுக்கு இந்த கான்கட்டெனேட் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சின்ன பேசிக் ஃபார்முலா தான். ஆனா இது ரொம்ப பெரிய பெரிய இடத்துலலாம் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த டேட்டாக்குள்ள போவோம். இந்த டேட்டா என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி, அவரோட டெசிக்னேஷன், அவரோட சேலரி, அவரோட எத்தனை மந்த் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குற ஒரு சின்ன ஒரு டேட்டா. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்காக எடுத்திருக்கேன் ஸ்பெஷலாக. ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயியோட நேமும் ஒரு டெசிக்னேஷனும் இருக்கு. இது எல்லாத்தையும் எனக்கு மெர்ஜ் பண்ணணும். நான் ஒரு டைமும் உட்காந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரே லிஸ்ட்டில் இவங்களோட பேர் டெசிக்னேஷன் வரா மாதிரி நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சேலரி என்ன அதெல்லாம் ஈஸியாக பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் கான்கட்டெனேட். கான்கட்டெனேட் போட்ட உடனே நமக்கு சின்டெக்ஸ் எப்படி வரும்னா, டெக்ஸ்ட் 1 எது, டெக்ஸ்ட் 2 எது, டெக்ஸ்ட் 3 எது, டெக்ஸ்ட் 4 எது அப்படின்ட்டு வரும். நான் ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் 1ன்றது எம்ப்ளாயி நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா போட்டுட்டு ஒரு ஐஃபன் ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டைரெக்டாக ஐஃபன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போட முடியாது. அதனால் மேலே ஒரு டபுள் கொட்டேஷன் ரெண்டுத்துக்கும் ஃப்ரண்ட்லேயும் பிகின்லேயும் எண்ட்லேயும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அவரோட டெசிக்னேஷனை போட்டுக்கிறேன். போட்டோடனே எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ரமேஷ் என்ற ஒரு இன்ஜினியர், சுரேஷ் என்ற ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கணேஷ் என்ற ஒரு மேனேஜர், பாலாஜி என்ற ஒரு சீனியர் இன்ஜினியர், ராம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சும்மா க்ளீனாக வந்துருச்சு. ஸோ இது ஒரு இது. இன்னொன்று சர் நேம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஃபாதர் நேம் அந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்போ பாஸ்போர்ட் நேம்னு வச்சுக்கலாம். சர் நேம் வேணாம், நம்ம தமிழ்நாடுக்கு சர் நேமுக்கு ஆகாது. ஸோ நம்ம பாஸ்போர்ட் நேமுக்கு போயிடலாம். பாஸ்போர்ட் நேமில் அவங்க அப்பா பேர் இருக்குமா, லாஸ்ட் நேம்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். ஸோ ரவிச்சந்திரன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரமேஷ் ரவிச்சந்திரன் போயிடும். எனக்கு இந்த ஐஃபன் இப்போ எனக்கு இங்கே தேவை கிடையாது. ஸோ அதனால் ஐஃபனை தூக்கிட்டு ஸ்பேஸ் விட்டுறேன். ஸோ ரமேஷ் ரவிச்சந்திரன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி 2 வேர்டையும் சிம்பிளாக ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாட்டி எடுத்துன்னு போயிட்டு இப்போ ரமேஷ் இப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த இடத்துல போய் ரமேஷ் பக்கத்தில் ஸ்பேஸை விட்டுறேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கான்கட்டெனேட் யூஸ் ஆகுது. கான்கட்டெனேட் ஏன் இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் நினைக்கலாம், ஆனால் இது வந்து பெரிய பெரிய டேட்டா எடுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நினைவில் வச்சுட்டு ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கவுண்டா. நம்ம கவுண்ட் இஃப் பார்த்துருப்போம், கவுண்ட் இஃப் எஸ் பார்த்துருப்போம். கவுண்டான்றது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு சேலரி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் எத்தனை எம்ப்ளாயி நம்ம வேலை பார்த்தாங்க, எத்தனை எம்ப்ளாயிக்கு சேலரி போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஸோ டைரெக்டாக கவுண்டா அப்படின்னு போட்டுட்டு கவுண்டாவோட சின்டெக்ஸ் வந்து வேல்யூ 1 எவ்வளோ, வேல்யூ 2 எவ்வளோ அந்த மாதிரி வரும். எனக்கு இப்போ வேல்யூ 1 இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரமேஷ்லேருந்து சுமன் வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மந்த் நம்ம சின்ன கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த 10 பேர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கிரெடிட்னும் போது 10 எம்ப்ளாய். ஒரு கம்பெனியில் 458 இருக்கும், ஒரு கம்பெனியில் 1000 இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு இந்த சீரியல் நம்பர்லாம் கூட இப்போ இந்த மாதிரி 1 2 கொடுத்துட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல யாரோ ராங்காக எப்படி 3ன்னு போட்டால் கூட தப்பு வந்துடும். ஸோ அதனால் கவுண்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கான்கட்டெனேட் கவுண்டாகவும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை நினைவில் வச்சுக்கிட்டு நல்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷனை கூட யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ஃபங்க்ஷன் வேணும்னாலும் இந்த சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு பெரிய டேட்டா ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ ஸோ மச்.